அதனால் இந்த சமமான மனநிலையை வந்து கொண்டு வந்துருங்க. நியூட்ரலான மனநிலை. இங்கே வந்து நம்ம உயர்ந்தனும் கிடையாது, தாழ்ந்தனும் கிடையாது. இறைவன் முன்னாடி எல்லாருமே சமமானவர் தான். அதுவும் முருக சக்தியில் நம்ம எல்லாருமே சமமாக தான் இருக்கோம். இந்த முருக பக்தர் பெரியவர், அந்த முருக பக்தர் செய்வர், இவரோட பக்தி பெருசு, அவரோட பக்தி சிறுசு அப்படிலாம் கிடையாது. பெரிய அற்புதம் அதிசயம் அந்த பயணம். இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இண்டிகோ விமான நிறுவனத்துக்கு வந்து நான் ஒரு பெரிய நன்றி சொல்லும். அவங்க தான் வந்து இந்த சிலை கொண்டு போகிறது. நீங்கள் அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு மெட்டலான ஒரு சிலையை கொண்டு போகிறது வந்து ஹேண்ட் லக்கேஜில் செக்இன்லேயே கொண்டு போய் வந்து பல கேள்வி, ஆர்காலஜிட்ட லெட்டர் வாங்கினோம், இப்படி பல ரூல்ஸ் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நல்லபடியாக முடித்து கொடுத்தாங்க. தேராதூன் விமான நிலையம் இறங்குற வரைக்கும் எனக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. கார்த்திகேய முருகரை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துணும். ஏன்னா போன வாட்டி என்னோடய உதவியிலேருந்து தேராதூன் ஏர்போர்ட்டில் கார்த்திகேய முருகரை மறந்துட்டு வந்துட்டார். கொஞ்சம் தூரம் வெளியில் போனதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் லக்கேஜ் ஒன்று இங்கே இருக்குன்னாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த நம்மளோட எதிர்வினை வந்து ரொம்ப சிறப்பாக செயலாற்றும். நம்ம கர்மவினை ஊழ்வினை மாற்றக்கூடிய முருக சக்தி வந்து நம்மக்கிட்ட விடவே விடாது. அந்த மாதிரி அங்கே போகும்போதே பயங்கர மழை, புயல், இது எல்லாத்தையும் தாண்டி நல்லபடியாக சேர்த்துட்டு வந்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேதார்நாத் பத்ரிநாத் சார்ந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த பத்ரிநாத் பயணம் வந்து நான் எதிர்பார்க்காம இயற்கையாக நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இந்த ஹெலிகாப்டர் பயணத்திலே நான் தேராதூன் விமான நிலையத்திலேருந்து கேதார்நாத் வரோம். கேதார்நாத்லேருந்து அங்கே ஒரு ஹெலிகாப்டர் ட்ராவல், அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு திரும்ப பத்ரிநாத்லேருந்து திரும்ப இது எல்லாமே ஏதோ அதிர்ஷ்டத்தினாலேயோ இல்லை வந்து ஏதோ போகிற போக்கில் கிடச்சே கிடையாது. இறைவன் கருணைன்னு தான் சொல்லணும். முருகப்பெருமான் கருணை தான். இந்த விஷயத்தில் வந்து உத்தரகாண்ட் டூரிசம் சார்ந்த திரு ராகுல், அதுக்கப்புறம் அங்கேத்து திரு ரவிசங்கர் சார், இன்னொரு ராகுல் ஒருத்தர் இருக்கார், அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் சிஎம்ஐ வந்து உத்தரகாண்ட் சிஎம் வந்து மீட் பண்ணேன் இந்த நிகழ்வில். அவர்கிட்ட நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன்னு சொன்னோன்னே ரொம்ப அக்கறையோடு அன்பாக விசாரித்தார். இது மாதிரி கார்த்திக் சுவாமி கோயிலில் இவ்வளோ வசதிகள் பண்ணி கொடுங்க, நான் தமிழில் போர்டு வைக்கிறதுக்கும் ஒரு கோரிக்கையை கேட்டிருக்கேன், நம்ம தமிழ் முருக பக்தர்கள் வசதியாக இருக்கிற மாதிரி. அதேமாதிரி ரவிசங்கர் சார் தான் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணார். அவரோட எண்ணத்தில் எப்படி முருகப்பெருமான் உதித்து இந்த விஷயத்தை செய்ய சொல்லுங்க. நான் 6 படையிலேருந்து வஸ்திரம் வாங்கிட்டு வந்து அங்கே சாத்திட்டு திரும்ப கொண்டு போய் 6 படை முருகனுக்கும் சாத்திர பாக்கியத்தை வந்து கொடுத்தேன். போன வருஷம் நான் வடப்பள்ளி ஆண்டவர் கோயிலேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த வருஷமும் நடந்துச்சு. ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. நான் சொன்ன மாதிரி புதிதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் சார்ந்து வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட கண்டிப்பாக இந்த கோரிக்கையை வைப்பேன். நிச்சயம் முருகப்பெருமான் நடத்துவார். இதை பாருங்கள், உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே கார்த்திக் சுவாமி கோயிலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள பந்தத்தை வந்து கண்டிப்பாக பேசுவாங்க. அது முருக பக்தர்கள், முருக சொந்தங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இன்னொரு ஒரு அற்புதம் அதிசயம் என்னென்னா, ட்ரம் சிவமணி ஐயா வந்து வருஷம் அந்த நிகழ்ச்சிக்கு வருவார். கேதார்நாத்தில் அன்றைக்கி 6ஆம் தேதி நிகழ்வுக்கு அவரும் வராரு. அவர் வந்து நம்ம சிவன் கோவில் அந்த கேதார்நாத் சிவன் பின்னாடி அவங்க எப்பயுமே வருஷம் வாத்தியம் வாசிப்பாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவர் சங்கு வந்து வாசித்து என் கையில் கொடுத்தாரு. என் கையில் கொடுத்துட்டு இதை வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னாரா இல்லை இதை வாசிங்கன்னு சொன்னாரா எனக்கு காதில் சரியாக ஊழல். நானும் வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க வாசிக்க என்னை அறியாமையே நான் வந்து சங்கு வந்து வாசித்தேன். அது வந்து நான் முதல் தடவையாக இந்த மாதிரி வாசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி எந்த பழக்கமும் எந்த ஒரு முயற்சியும் செஞ்சது கிடையாது. அது ஒரு பெரிய நிகழ்வாக இருந்துச்சு. என்னாலையும் நம்பவே முடியல, நம்ம தான் இதை செஞ்சோமா அப்படின்ட்டு. அப்புறம் அவர் கூட உதவியாளர் சொன்னார், ட்ரம் சிவமணி ஐயாவோட சங்கம் வந்து நீங்கள் வாசிங்களே. அவர் சொன்னாரான்னா தெரியலங்க, எனக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து நான் வாசிட்டேன்னா அவர்கிட்டயே அதை சொன்னேன்னு அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். பெரிய விஷயம். இது வரைக்கும் முயற்சி பண்ணாதங்க இப்படி நீங்கள் வாசிக்கிறீங்கன்றது வந்து இறைவன் முருகப்பெருமான் கருணை தான். அதேமாதிரி அந்த தமிழ் சார்ந்த விஷயத்தையும் நான் வந்து உணர்ந்தேன். ஆனால் வந்து என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் இந்த ரகசியங்களை வந்து வெளிப்படுத்தும் போது அதுக்குண்டான நிறைய விஷயங்கள் ஏதோ தடை வருது. நிச்சயமாக முருகர் அனுமதியோடு அதையும் நான் விரைவில் பதிவு செய்கிறேன். அதேமாதிரி கேதார்நாத்தில் நான் சொன்ன சமமான மனநிலையோடு இருங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி ஒரு ஆச்சரியம் என்னென்னா, கேதார்நாத்துக்கு இந்த பயணம் நான் போவேனே நினைக்கல. கிட்டத்தட்ட 3 நாட்கள் நான் கேதார்நாத் பயணமாக போயிருந்தேன். நான் திட்டமிட்டது 2 நாள் தான். அதில் முதல் நாள் வந்து நான் பனிமழை வந்து கேதார்நாத்தில் வந்து முதல் தடவையாக பார்த்தேன். அந்த ஐஸ் மழை வந்து அது ஒரு பெரிய பூலோக சொர்க்கம் தான் சொல்லணும் கேதார்நாத். அது போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது சமீபமாக நிறைய பேர் கேதார்நாத்துக்கு போயிட்டுருக்காங்க. நான் பார்த்த தமிழ்நாட்டிலேருந்து அது அங்கே எல்லாம் போய் உணர்ந்து அதை அனுபவித்தா மட்டும்தான் உணரக்கூடிய விஷயம். அந்த பனிமழை பார்த்ததும் இயற்கை அதிசயம்தான். அதை தாண்டி நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருந்து ஒரு பெரிய உதாரணம் என்னென்னா, நான் வந்து கிளம்புனான்னு சொல்லி திட்டமிட்டு ஹெலிகாப்டர் எல்லாம் புக் பண்ணுற போது கேன்சல் ஆகிடுச்சு. அங்கே எப்படின்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளைமேட் மாறிட்டே இருக்கும். இமயமலை எப்படின்னா, இமயமலைக்கு தமிழில் வந்து நிலையற்ற தன்மையை கொண்ட இடம். அது வந்து ஒரு காலத்தில் கடலாக இருந்திருக்கு. இப்பயும் அந்த கடல் படிவங்கள், கடல் மண் சார்ந்தான் இருக்கும். அங்கே வந்து 10 நிமிஷம் ஒரு கிளைமேட் மாறிட்டு இருக்குது. எதுவுமே நிலையாகவே இருக்காது. கேன்சல் பண்ணிட்டாங்க. திரும்ப ஒரு நாள் நைட்டு தங்குற மாதிரி ஆகி அதுக்கப்புறம் கிளம்பி வந்தோம். வந்து தேராதூன் வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் நண்பர் ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் நல்ல வேளை கிளம்பிட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துட்டாங்க, எந்த ஹெலிகாப்டர் சர்வீஸும் கிடையாது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி
ரொம்ப தவிச்சிட்ருக்கேன். அங்கேருந்து யாரும் வரவும் முடியல, இங்கேருந்து போக முடியல நிறைய. ஏன்னா 24 கிலோமீட்டர் கிட்ட ட்ரெக்கிங் போயாகணும். அதில் ரொம்ப மோசமாக ஒரு இடத்துல வந்து ஆக்சிஜன்லாம் இருக்காது. அப்பேற்பட்ட இடத்துல இறைவன் கருணையால் நல்லபடியாக போயிட்டு வந்தேன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தேன். ஏன் இந்த காணொலியை கூட நான் சொல்லலைன்னா, நான் வந்து கேதார்நாத்தில் அந்த பீம் பாறைன்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒரு காணொலி பதிவு செய்கிறேன். ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வரும்போது நான் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அதில் ஆடியோ வரவே இல்லை. சரி, இறைவன் வந்து அந்த இன்னும் ரகசியமாக வச்சுருக்க சொல்லியிருக்காரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை வேறு ஒரு புது குரல் வடிவம் பண்ணி நான் அனுப்புகிறேன். அதனால் தான் இப்பயும் நான் சொல்லலை, கந்தபுராணம், திருக்கேதாரம், நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேதார்நாத்துக்கும் உள்ள தொடர்பு, நம்ம தமிழ் மன்னர்களுக்கும் கேதார்நாத்துக்கும் உள்ள தொடர்பு எல்லாமே ஒரு கூஸ் பம்பான விஷயம்தான். 1001 படம் மாதிரி இவங்க எல்லாருமே கேதார்நாத்துக்கு ஒரு காலத்தில் போயிருக்காங்க. நம்ம மன்னர்கள் அங்கே பல காலம் தங்கியிருக்காங்க, பல காலம் அங்கே ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் தாண்டி அது மட்டும் இல்லாமல் முருகர் சக்தி வந்து அங்கே ஒரு பெரிய அற்புதமாக இருக்குது. இந்த கேதார்நாத் ட்ரிப்பில் நான் தங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கேதார்நாத்னு ஒரு படம் 2019 அந்த படம் வெளியாகிருக்கு. அது பாருங்கள், G5ல் இருக்குது, ஹிந்தியில் தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதில் ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து இதுதான் இறைவன் செயல்ன்ற அந்த ஒரு பாறையை வந்து கோவிலை வந்து காப்பாற்றும். ஆனால் அந்த ஃப்ளட்டு நடக்கிறப்பெல்லாம் நம்ம நினைவறிஞ்சு நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த சிவன் சிலையை தாண்டி தண்ணி போகிறப்பெல்லாம் வந்து அப்போலாம் இந்த அளவுக்கு எனக்கு பக்தி கூட கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு உணர்ந்திருந்த காலம். முருகப்பெருமானுக்கு மேலே கூட அவ்வளோ பக்திலாம் எனக்கு கிடையாது. கோயிலுக்கு போவேன் வருவேன். ஆனால் இப்போ வந்து முருகனை தவிர வேறு யாருமே இல்லைன்னு தான் நம்ம வாழ்க்கையே போயிட்டுருக்கு. அதுக்குமா அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பெரிய ஆர்வமாக கேதார்நாத்தில் என்னென்னா நம்ம தங்கி அங்கே தியானம் செய்து முருகப்பெருமான் உணர்த்தக்கூடிய விஷயங்களை உணரணும்னு சொல்லி இருந்தேன். அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் ரிஷிகேஷ் பயணம் நல்லபடியாக முடித்து தயானந்த் சரஸ்வதி ஆசிரமத்தில் சாதுக்களுக்கு உணவு, அது ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லுங்கள். ஒருத்தர் கிரியா யோகா பண்ணாலே அந்த இடத்துல ஒரு அபரிவிதமான சக்தி இருக்கும். ஆனால் அந்த மண்ணில் வந்து கிட்டத்தட்ட கிரியா யோகா பண்ணக்கூடிய அவ்வளோ மகான்கள், அவ்வளோ ஞானிகளுக்கு வந்து உட்காடுறாங்க. அவங்களுக்கு நம்ம உணவு பரிமாறுறோம், உணவு கொடுக்குறன்ற ஒரு பெரிய பாக்கியம். அது நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் கேட்டிருந்தீங்க. அந்த உணவு வந்து ஒரு வேளைக்கு கொடுக்குறது எவ்வளோன்ட்டு நான் அது சம்மந்தப்பட்ட எல்லாமே நான் பதிவு செய்கிறேன். நீங்களே நேரடியாக அவங்களுக்கு தொடர்பு கொண்டு கண்டிப்பாக அதை செய்யுங்க. அது ஒரு பெரிய புண்ணியமில்லை. நேரடியாக ரிஷிகேஷ் கூட போய் செய்யுங்க. அற்புதம், அதிசயம். நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சு எதுவும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சங்கவாத்தியம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய அற்புதம் தான் இந்த பயணம். வந்து நான் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, இது ஏதோ அதிர்ஷ்டத்தினாலேயோ ஏதோ நான் பெரிய தேவதூதனோ இல்லை வந்து ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணனாலாம் இந்த பயணம் வந்து நடக்கலை. முருகன் அதுக்காக தேர்ந்தெடுக்கலை. ஏதோ ஒரு இறைவன் கருணை, ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் செஞ்ச ஏதோ ஒரு சிறு நல்ல விஷயமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்து என்னை பயணிக்க வச்சிட்ருக்காரு. என்னோடய பயணம் எப்படின்னா, நதியில் வந்து துடுப்பு இல்லாத ஓடம் வந்து காற்றடிக்கிற வேகத்தில், புயல் அடிக்கிற வேகத்தில், இல்லை சமமான நிலையில் எப்படி போகும் அந்த மாதிரி தான் என்னோடய பயணம் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கேன். இதில் வந்து தடங்கல்கள் வருது, தடைகள் வருது. அதை தாண்டி திரும்ப இயற்கை நம்மளை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குது. முருகப்பெருமான் ஒவ்வொரு இடத்துலையும் துடுப்பார்ந்து என்னை வழி நடத்துகிறாருன்றது வந்து நான் கண்ட உண்மை. என்னோடய பக்தி வந்து உங்களை விட ரொம்ப ரொம்ப குறைவு தான். நான் வந்து அந்தளவுக்கு அவ்வளோ முருக பக்தர்லாம் கிடையாது. ஆனால் எந்த காரணத்துக்காக தேர்ந்தெடுத்தார், நம்ம சொல்கிற விஷயம் நடக்குது, நான் வந்து இப்படி நீங்கள் சொன்னீங்க நடந்துச்சுன்னா சொல்லப்போனால் ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே முருகர் தான் நடத்துகிறார், நான் கிடையாது. என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் ஆனால் பல விஷயங்கள் வந்து இந்த உலக மக்களுக்கு, முருகர் சொந்தங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லணும். மனிதன் ஏன் துன்பப்படுறான்னு தெரிஞ்சிருச்சுனாலே அந்த துன்பத்திலேருந்து அவனுக்கு உண்டான வெளியே பக்குவமும் ஞானமும் கிடச்சிரும். எல்லாமே முருகர் கருணை தான் சொல்லும். முருகர் தான் நிஜம், மற்ற எல்லாமே மாயை. இந்த கார்த்திகேய முருகர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நாளைக்கு வந்து நாம் இருப்போமோ இல்லையோன்னு தெரியாது. ஆனால் கார்த்திகேய முருகர் இருப்பார். எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை யுகம் ஆனாலும் அந்த சிலை திரும்ப உயிர் தெரிந்து வந்துக்கிட்டே இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை. அது முருகப்பெருமான் காட்டவும் செய்வார். அடுத்து வந்து இலங்கை பயணம் இருக்குது. இலங்கையில் கார்த்திகேய முருகர் போகிறாரு. அதுக்கப்புறம் காஷ்மீர், அதுக்கப்புறம் திரும்ப இமயமலை குக்தி கார்த்திக் சுவாமி கோயில். இது எல்லாமே அவரே நடத்துகிறது தான். நான் வந்து முன்கூட்டியே காணொலியில் சொன்னாலும் நடத்துறது வந்து முருகப்பெருமான் தான். முக்கியமான எல்லா விஷயமே பதிவு செஞ்சுட்டேன். சென்னையில் வந்து இந்த இமயமலை பயணத்தில் ஒரு பெரிய ஆசிரியனா, நான் இமயமலை பயணம் போகிறதுக்கு முன்னாடி தடிகா குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ணேன். அதை இயற்கையாக ஒரு கணக்கு வச்சுருக்கு, இந்த நேரத்தில் இதான் நடக்கணுன்ட்டு. அந்த குழந்தை விரைவில் ஆப்ரேஷன் நடக்க போது எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கங்க. முருகர் அற்புதம், அதிசயம். எல்லாமே மாயை. நான் போனது, வந்தது, சொன்னது, என்னை சுற்றி இருந்தது, எனக்கு கிடைச்ச அங்கே பாராட்டாக இருக்கட்டும், எல்லாமே மாயை. முருகர் தான் நிஜம், இதான் சத்தியம். எல்லா புகழும் முருகனுக்கே. உலகெங்கும் முருகர் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. என்னோடய எல்லா பயணத்திலும் நான் மட்டும் பயணிக்கல, நீங்களும் கூட சேர்ந்து தான் பயணிக்கிறீங்க. உங்களோட ஆசீர்வாதம், அன்பும் சேர்ந்து தான் என் கூட பயணிக்குது. மீண்டும் ஒரு முறை நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே.